வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நோவாஃபிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட பிசினஸ் பிளான பத்தி. நஷ்டமே இல்லாத ஒரு தங்க நகை வணிகம் சாத்தியமா? நேரடி விற்பனை முறையும் தங்கம் வெள்ளி மாதிரியான விலைமதிப்புற்ற உலோகங்களையும் ஒன்னா சேர்த்து இவங்க ஒரு புது பிசினஸ் மாடலை உருவாக்கியிருக்காங்க. வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த முழு பிசினஸ் பிளானுமே ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. உண்மையிலேயே ஒரு தொழில்ல நஷ்டமே வராம இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன், இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? அவங்க சொல்ற பாயிண்ட் இதுதான். மத்த பிசினஸ்ல நீங்க விக்கிற பொருளோட வேல்யூ சில சமயம் குறையலாம், அதனால நஷ்டம் வரலாம். ஆனா தங்கம் வெள்ளி அப்படி இல்ல. காலம் போக போக அதோட மதிப்பு ஏறிட்டே தான் இருக்குமே தவிர பெருசா இறங்காது. அதனால இது இயல்பாவே லாபம் தரக்கூடிய ஒரு தொழில்னு அவங்க சொல்றாங்க. சோ இந்த நஷ்டமே இல்லாத பிசினஸ் அப்படிங்கிற ஐடியாவாச்சு அவங்க எப்படி ஒரு புது சிஸ்டத்தை உருவாக்குறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அவங்களோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். ஒரு காலத்துல சில குடும்பங்கள் கிட்ட மட்டும் இருந்த இந்த ஜுவல்லரி பிசினஸ டைரக்ட் செல்லிங் மூலமா சாதாரண மக்களுக்கும் கொண்டு சேர்க்கணும், ஒரு ஏகபோகத்தை உடைச்சு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது தான் இவங்களோட நோக்கம். சரி, இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவுக்கு பின்னால யார் இருக்கா? வாங்க அந்த நோவாபிஸ் கம்பெனியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த நோவாபிஸ் கம்பெனி ஆரம்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆக்ராவை சேர்ந்த ஸ்ரீ பால் கோபால் ஜுவல்லர்ஸ். இவங்க பரம்பரையா தங்கம் வெள்ளி நகை உற்பத்தியில இருக்கிறவங்க. அவங்களோட பல வருஷ அனுபவத்தை வச்சு எந்த இடத்தரகரும் இல்லாம டைரக்டா மக்கள்கிட்ட நகைகளை கொண்டு சேர்க்க ஒரு புது வழியை யோசிச்சிருக்காங்க. ஆனா தங்கம்னு சொன்னாலே நமக்கு முதல்ல வர்ற சந்தேகம் என்ன? அது சுத்தமான தங்கம் தானா இல்லையா? அதிலும் ஒரு புது கம்பெனி மேல இந்த நம்பிக்கை எப்படி வர வைப்பாங்க? அதுக்கு அவங்க சொல்ற பதில் நம்ம அரசாங்கமே கொண்டு வந்த ஒரு சிஸ்டம்ல இருக்கு. அந்த சிஸ்டத்தோட பேர் தான் HUID, அதாவது ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது ஒரு 6 இலக்க கோடு. கஸ்டமரோட நம்பிக்கைக்கு இது ஒரு பெரிய ஆதாரம். வாங்க அது என்னன்னு விரிவா பார்ப்போம். இப்போ நீங்க எந்த ஹால்மார்க் நகை வாங்கினாலும் அதுல இந்த 3 அடையாளங்கள் கண்டிப்பா இருக்கும். BAS லோகோ, தங்கத்தோட தூய்மை, அப்புறம் அந்த 6 இலக்க HUID கோட். இது உங்க தங்கத்தோட தூய்மைக்கு ஒரு ட்ரிபிள் கேரண்டி மாதிரி. இதுல சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? இத நீங்களே செக் பண்ணிக்கலாம். கவர்மெண்டோட BIS கேர் ஆப் டவுன்லோட் பண்ணி உங்க நகையில இருக்கிற அந்த HUID நம்பரை போட்டா போதும். அந்த நகை எந்த கடையில எப்போ செய்யப்பட்டது, அதோட தூய்மை என்னன்னு எல்லா விவரங்களும் உங்க போன்லயே வந்துடும். ஓகே, தங்கம் பியூர்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா இதுல எப்படி சம்பாதிக்கிறது? வாங்க அவங்களோட சில்வர் இன்கம் பிளான்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பிசினஸ்ல நீங்க உள்ள வரணும்னா ரொம்ப சிம்பிள். வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை 14,000 ரூபாய்க்கு வெள்ளி பொருள் வாங்கணும், அவ்வளவுதான். நீங்க வாங்கின பொருளுக்கு GST பில்லோட நகைகள் உங்க கைக்கு வந்துடும். நீங்க செஞ்ச இந்த ஒரே ஒரு பர்ச்சேஸ்க்காக உங்களுக்கு 5 விதமான வருமானம் கிடைக்க வழி இருக்கு. டைரக்ட் ஸ்பான்சர் போனஸ், மேட்சிங் போனஸ்னு நிறைய இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? இதுல ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இன்ட்ரடியூசர் ஷேரிங் போனஸ்னு ஒன்று. அதாவது உங்களை இந்த பிசினஸ்ல கொண்டு வந்த ஒரு சம்பாதிக்கிற டெய்லி வருமானத்துல இருந்து ஒரு பங்கு உங்களுக்கும் கிடைக்கும். இது டீமா எல்லாரும் சேர்ந்து வளரணுங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. இந்த சில்வர் பிளான்ல ஒரு ஐடி மூலமா டெய்லி வருமானத்துக்கு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. அதன் மூலமா மாசத்துக்கு அதிகபட்சமா 18 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த வாய்ப்பு வெள்ளியோட மட்டும் முடியல, அடுத்த கட்டமா தங்கத்திலையும் சம்பாதிக்கலாம். ஏன், நீங்களே சொந்தமா ஒரு பிரான்ச்சைஸ் கடையை கூட திறக்கலாம். கோல்டு பிளான் கொஞ்சம் வேற மாதிரி வேலை செய்யுது. இங்க உங்க வருமானம் பணத்தை வச்சு கணக்கிடப்படாது. அதுக்கு பதிலா உங்க டீம் மொத்தமா எவ்வளோ கிராம் தங்கம் வித்திருக்காங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு கமிஷன் வரும். பிரான்ச்சைஸ் வாய்ப்பையும் நஷ்டமில்லாததுன்னே சொல்றாங்க. அதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். உங்க கடையில நீங்க ஸ்டாக்கா வைக்கிறதே தங்கமும் வெள்ளியும் தான். ஒருவேளை சேல்ஸ் கம்மியா இருந்தாலும் உங்க ஸ்டாக்கோட மதிப்பு ஏறிட்டே தான் இருக்கும். சரி, இந்த கணக்குகள் பிளான்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய விஷன் என்ன? இந்த பிசினஸோட ஃபவுண்டர் இத வெறும் ஒரு தொழில் வாய்ப்பா மட்டும் பார்க்கல. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் ஏமாந்து போறாங்க. அந்த நிலைமைய மாத்தி எல்லாராலையும் ஜெயிக்க முடியற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணுங்கிறது தான் என்னோட லட்சியம்னு அவர் சொல்றாரு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த பிசினஸ் மாடலோட 3 முக்கியமான பாயிண்ட்ஸ். 1, மார்க்கெட்ல மதிப்பு ஏறிட்டே இருக்கிற தங்கம் வெள்ளி. 2, நீங்க வாங்குற முழு தொகைக்கும் கமிஷன். 3, டீமா ஜெயிக்கிறதுக்கு உதவுற சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. தங்கம் வெள்ளி மாதிரி நிஜமான மதிப்புள்ள சொத்துக்களை வச்சு ஒரு பிசினஸ் பண்றப்போ டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி மேல மக்களுக்கு இருக்கிற பார்வையே மாறுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.